வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி முக்கியமாக கல்முனையின் மறுமலர்ச்சியின் நாயகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த நாயகனை பற்றி நாங்கள் இன்று பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். கல்முனையின் மறுமலர்ச்சி நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹூம் MC அஹ்மத் அவர்களுடைய 18வது நினைவு தினம் இன்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி. ஆகவே அவருடைய சேவைகள், அவருடைய இந்த மறுமலர்ச்சி தொடர்பாக நாங்கள் இன்று பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் மதிப்புக்குரிய சட்டத்தரணி KRM அப்துல் ரஹீம் அவர்கள். அவரை பணிவன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார், நாங்கள் இன்றைய தினம் கல்முனையின் மறுமலர்ச்சியின் நாயகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற மர்ஹூம் MC அஹ்மத் அவர்களுடைய வரலாறு பற்றி நாங்கள் பேசுவதற்கு காத்திருக்கின்றோம். இன்றைய புதிய தலைமுறைக்காக அவருடைய சேவைகள் பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்வோமே. முதலாவதாக மர்ஹூம் MC அஹ்மத் அவர்கள் 1960ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 14 வருடங்கள் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அத்துடன் கல்முனை பட்டின சபைக்கும் 13 வருஷமாக அவர் பட்டின சபை தலைவராக இருந்தார். அந்த கல்முனை நகரத்தை அபிவிருத்தி செய்வதிலே அவர் பட்டின சபையின் 13 வருஷ சேவையில் தான் அந்த கல்முனை நகரம் அபிவிருத்தி செய்யப்பட்டது. பாராளுமன்றத்தில் இருந்த காலத்திலே அவர் முதலில் வெற்றி பெற்றது அவரது சொந்த மாமனார் MS காரியப்பர், முன்னாள் அமைச்சர். அவரை தோல்வியடைய செய்து தான் இவர் வெற்றி பெற்றார். அது பெரிய ஒரு விஷயம். அங்கே ஆமாம், அந்த முன்னாள் அமைச்சர் காரியப்பர் என்கின்றவர் ஒரு ஜாம்பவனாக திகழ்ந்தவர். அவரை தாண்டி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அது உண்மையிலே ஒரு இமயம் தான், இல்லையா? ஆம். சரி, கல்முனையின் மறுமலர்ச்சியின் நாயகன் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? கல்முனை அந்த காலத்தில் அவ்வளோ டெவலப்மெண்ட் அபிவிருத்தி அடைஞ்ச பிரதேசமாக இல்லை. MC அஹ்மத் 1960ஆம் ஆண்டு எம்பியாக வந்ததுக்கு பிறகுதான் பட்டின சபைக்கும் அவர் 13 வருஷம் வந்த பிறகு கல்முனை பிரதேசத்தில் மெயின் ரோட்டில் பிரதான வீதியில் ஒரு பக்கம்தான் கடைகள் இருந்தது. மற்ற பக்கங்கள் அரச நிலம், ஆகவே யாருக்கும் கொடுப்பாடில்லை. இவர் வந்ததுக்கு பிறகு விகிதாசார அடிப்படையில் அந்த நிலங்களை பிரித்து தமிழர்கள், முஸ்லீம்கள் எல்லாருக்கும் பங்கிட்டார். விகிதாசார அடிப்படையில் யாரும் அவரை சொல்ல இயலாது, முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பெண்களுக்குண்டு ஒரு அங்கே பாடசாலை இருக்கல. அப்போ முதல்ல சிறிமா பண்டார் நாயக் அவர்களை கல்முனைக்கு கொண்டு வந்தது MC அஹ்மத் அவர்கள், எதிர்கட்சி தலைவியாக இருக்கின்ற காலப்பகுதி. அதே நேரத்தில் ஒரு வரப்பிரதாசம் என்னவென்றால் பதீதீன் மஹமூத் சிறிமா பண்டார் நாயக் அவர்களது கேபினட்டில் கல்வி அமைச்சராக இருந்த காலத்தில் சிறிமா பண்டார் நாயக் கல்முனைக்கு வந்த நேரத்தில் ஒரு பெண்கள் பாடசாலை எங்களுக்கு வேண்டுமென்று அவர் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். ஒரு கோரிக்கையை முன்வைத்த நேரத்தில் அந்த கல்முனையிலே நடந்த கூட்டத்திலேயே சிறிமா பண்டார் நாயக்கா அவருக்கு உறுதி அளித்தார், நிச்சயமாக எங்களோட அரசாங்கம் வந்தோடனே நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கல்லூரியை இங்கே நிறுவி தருவோம். அதன் அடிப்படையில் வந்த கல்லூரி தான் முகமது மாலிகா பாடசாலை கல்லூரி. அதில் இப்போ இற்ற வரைக்கும் வந்து கல்லூரி துவங்கி நிறைய மாணவிகள் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸாக நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கல்முனை பிரதேசம் என்று இல்லாமல் இலங்கையில் அந்நிய பிரதேசங்களில் இருந்தும் மாணவர்கள் வந்து அங்கே கல்வி கற்று டாக்டராக வந்திருக்காங்க. நிறைய குருநாக்கள்,
ட்ரிங்கோ அப்படி பல பகுதிகளிலேருந்து நிறைய வந்து இப்போ டாக்டர்ஸாக வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய மாணவிகள் இன்ஜினியராகவும் வந்திருக்காங்க அந்த ஸ்கூலில் இருந்து. அதே நேரத்தில் சாயரா காலேஜின் அபிவிருத்திக்கு நிறைய அவர் பாடுபட்டிருக்கார். அதில் விஞ்ஞான பீடம் கொண்டு வந்தது அவர் சாயரா காலேஜுக்கு. நான் எனக்கு தெரிய வந்தேன்னு சொன்னால் நானும் கல்முனை சாயராவில் மாணவராக இருந்ததால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள். அதே நேரத்தில் கல்முனையில் ஒரு இருந்துச்சு, இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குற ஒரு சிஸ்டம் தான் அங்கே இருந்த வியாபாரிகளுக்கு. இவர் வந்து மக்கள் வங்கியை கொண்டு வந்தார். மக்கள் வங்கியை நிறைவினது முதல் MC ஆமட் அவர்கள். அதே நேரத்தில் இலங்கை வங்கியும் அங்கே கொண்டு வந்தார். அதுக்கு நிறைய அந்த வட்டிக்கு கொடுப்பவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த அவங்களோட தொழில் அடிபடுமே அதுக்காக வேண்டி. அதே நேரத்தில் நிறைய நிலங்கள் அந்த வியாபாரிகளுக்கு நிலங்கள் கொடுத்து அவங்களுக்கு கடைகள் கட்டி இப்போ கல்முனை அந்த ஒரு டெவலப் ஆகிய அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு பிரதேசமாக இருக்குது. அடுத்தது கல்முனையில் பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்றும் அவர் ப்ரொப்போஸ் பண்ணி கட்டி கொடுத்தது தான் அது. அதில் எல்லா பாதி மக்களுக்கும் இந்த கடைகள் கொடுத்தாரு மார்க்கெட்டில். நட்பட்டி முனை, மருதமுனை, சாய்ந்த மருது, கல்முனை, அந்த அதுலேயும் இதை விகிதாசாரப்படி தான் அவர் கொடுத்தாரு. அதே நேரத்தில் நிறைய தொழில் வாய்ப்பு வழங்கிக்கார். இப்போ மருதமுனை, நட்பட்டி முனை, சாய்ந்த மருது, கல்முனை, பாண்டிருப்பு, இந்த நிறைய மாணவர்களுக்கு கல்வி கற்று முடிந்த உடனே அவர்கள் சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடைந்தால் பேங்கில் நிறைய ஜாப் கொடுத்துருக்காரு. அதுவும் விகிதாசார அடிப்படையில். அடுத்து கல்முனை பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் முதல்ல இருந்தது. பிறகு இந்த அஸ்ரப் ஹாஸ்பிட்டல் உருவான ஒரு இடத்துல இவர் MC ஆமட் அவர்கள் இடத்துல ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலாக கட்டி வச்சுருந்தார். அதை டிமாலிஷ் பண்ணிட்டு தான் இப்போ MHM அஸ்ரப் இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்காரு. MHM அஸ்ரப் வந்து வேறு கசின் பிரதர் ரிலேஷன், காரியப்பேர் ஃபேமிலி. இப்போ MC ஆமட் அவர்களும் காரியப்பேர் ஃபேமிலி. அதால் மக்களில் ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இப்போ இந்த அவரை தொகுதியை விட தொகுதிக்கு அப்பாற்பட்ட இடங்கள்லேயும் நிறைய அபிவிருத்தி வேலையும் இருக்கிறார். உதாரணத்துக்கு காரதீவு மகா வித்தியாலயத்தில் அந்த விஞ்ஞான பீடம் இல்லை, அதான் மருகும் MC ஆமட் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் ஒரு கல்லோயா போர்ட்லேயும் மெம்பராக இருந்த காலத்தில் நிறைய அந்த சம்மாந்துறை, நிந்தூர், அக்கரைப்பத்து இந்த பாதிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் மிச்சம் குறவு. அப்போ அந்த பாதிகளுக்கு அதில் இருந்து நீர்ப்பாசன வசதிகளை அந்த நேரம் அந்த விவசாயம் செய்வதற்கு நீர் குளத்தில் திறந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கல்லோயா போட்டு ஒரு டிசிஷன் எடுத்ததால் தான் அப்படி கொடுத்தாங்க. அந்த விவசாயத்துக்குரிய சேவைகளை நிறைய செஞ்சுருக்காரு. அடுத்தது சலுசலாண்டு ஒரு நிறுவனத்தை அங்கே உருவாக்கி குறைந்த விலையில் அங்கால மக்களுக்கு அந்த உடுதுணிகள் அதனால் கொள்வதற்கு ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதன் பின்னர் அங்குள்ள விவசாயிகளை அபிவிருத்தி செஞ்சது. அடுத்த வியாபாரிகள் அவர்களுக்கு கடைகளிலிருந்து அபிவிருத்தி செஞ்சது. இந்த அமைப்பில் அவர் ஒரு மறுமலர்ச்சியின் நாயகன்னு சொல்லலாம். நிச்சயமாக 14 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக, அதுவும் அந்த நாட்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று 14 வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக கல்முனையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது? ஆனால் மக்களில் அந்த அவருக்கு அந்த சப்போர்ட் இருந்ததால், மக்களில் ஆதரவு, வேறு யாரும் போய் சந்திக்கலாம் எந்த நேரத்துலையும். அவர் சாரத்தோடு இருப்பார் வீட்டில். அந்த சாரத்தோடைய வந்து இருந்து ஆக்களை வர வரவேற்றீங்கன்னு சொல்லி
தேநீர் அவர் வாராக்களுக்கு கொடுத்து நல்லா அன்பாக எல்லாரோடையும் பேசிகிட்டு இருப்பார். அதனால தான் நிறைய ஊர்களில் தமிழ் மக்கள் கூட அவருக்கு நிறைய வாக்களிச்சது. காரணம் இருந்தால் இந்த தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையை ஒரு இயக்கம் ஒன்றை உருவாக்கினார். உருவாக்கி இந்த அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் அதே நேரத்தில் எல்டிடி வந்து ஆக்களெல்லாம் கடத்திட்டு போவாங்க தானே, அந்த காசு அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய பேர் அவர் மீட்டெடுத்துக்கிறது உண்டு. இல்லாட்டி அவங்க எல்டிடி பிடிச்சிட்டு போகிறோம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம்னா 1976 ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கிற நேரம் அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்றதை பார்லிமெண்ட்டில் முன்மொழிஞ்சவர் மறும் MC ஆமட் அவர்கள். அதுக்கு பிறகு தான் அஷ்ரப் வந்து அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினேன். வேறு ப்ரொபோசல் தான் ஆரம்பம் பல்கலைக்கழகம் வாரத்துக்கு. அதே நேரத்தில் அவர் இந்த வேலைவாய்ப்புகளை பார்க்குற நேரத்தில் அவரை தொகுதிக்கு அப்பாற்பட்டு ஏனைய தொகுதிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார். உதாரணத்துக்கு நான் பிறந்த இடம் புத்தையிலையும் நிறைய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு படித்த இளைஞர்களுக்கு. அப்போ அப்படியான ஒரு இது. அடுத்தது இந்த சம்மாந்துறை டெக்னிக்கல் காலேஜ், ஆமாம், தொழில்நுட்ப கல்லூரி இவரால் உருவாக்கப்பட்டது தான் அது. அடுத்து இந்த பதியுதீன் முகமது கல்வி அமைச்சராக இருந்த நேரம் அந்த இடத்துல முகமது பாலியா தோங்குறதுக்கு 40 போச்சு காணியாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் உள்ளவரெல்லாம் காணி கொடுக்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாங்க, மறுத்தாங்க. ஆனால் இவர் தான் அந்த MP பதவியை பாவித்து 4 ஏக்கர் காணி எடுத்து கொடுத்தாரு. அதனால் இந்த அளவுக்கு அந்த முகமது பாலியா கல்லூரி பதியுதீன் முகமது அவர்களுடைய சேவையாலும் இந்த மர்ஹூம் MC ஆமட் அவருடைய சேவையாலும் இந்த அளவு உயர்ந்த ஒரு கல்லூரியாக இப்போ அங்கால பகுதியில் தேடுது. அது முக்கியமான விஷயம். கல்முனையின் பட்டின தலைவராக 13 வருடங்கள் அவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த பட்டின தலைவராக பணியாற்றியதனூடாக கிடைத்த பிரதிபலன்கள் என்ன? அந்த கல்முனை நான் முதல் சொன்ன போல அவ்வளவு அபிவிருத்தி அடைந்த பிரதேசமாக இருக்கல. அவர் அந்த பட்டின சபைக்கு வந்ததுக்கு பிறகுதான் மரமுனை, நட்புட்டிமுனை, பாண்டிருப்பு, அதாவது கல்முனை முக்கியமாக சொல்லுவாங்கன்னா அந்த டவுன் வந்து சும்மா ஒரு மாடுகள் வந்து இரவில் படுக்கிற ஒரு இடமாக தான் இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் ஆக்கி அந்த ஒரு கிழக்கு பாதையில் கிழக்கு பக்கமாக தான் வியாபார கட்டிடங்கள் இருந்தது. அதுக்கு மேற்கு பக்கமாக ஒன்றும் இல்லை, சும்மா வெறும் நிலமாக தான் இருந்தது அரச காணிகள். அந்த ஏற்கனவே சொன்னபடி அதுகளை இந்த விகிதாசார அடிப்படையில் அவர் வியாபாரிகளுக்கு பகிர்ந்து அளித்து இந்த வர்த்தகத்தை அபிவிருத்தி செஞ்சார் அந்த காலத்தில். அங்குள்ள அடுத்தது ஒரு ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்லையும் அங்கே கொண்டு வந்தார். பாதைகள் அபிவிருத்தி அதில் நிறைய செஞ்சுருக்காரு. செஞ்சு ஒரு இப்போ பார்க்குறது கல்முனை நகரம் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மர்ஹூம் MC ஆமட் அவர்கள் தான். அவருடைய வரலாற்றை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது சில அதிகாரிகள் ஏழை எளிய மக்களுக்கு துன்புறுத்துகின்ற பொழுது அல்லது அவர்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொள்கின்ற பொழுது துணிச்சல் மிக்கவராக அதை தட்டி கேட்டு ஆசைப்பட்டார் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதை பற்றி பகிர்ந்து கொள்வோமே. அவர் ஒரு அந்நேரம் பிரதேச சபைகள் இருக்கவில்லை, ஒரு அரசாங்க காரியாலயங்கள், கல்விக்கந்தோர் அப்படி இருக்கிற நேரம் உடனே அவரிடம் அது சம்பந்தமாக முறைப்பாடு செய்தால் அந்த இடத்துக்கு அந்த முறைப்பாட்டாளரையும் கூட்டிக் கொண்டு சென்று உடனே விசாரிப்பார். விசாரித்து ஏதாவது அநியாயம் நடந்திருந்தால் உடனடியாக ஃபோன் பண்ணி இனிமேல் இப்படி நடந்தால் நான் உங்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுப்பேன் என்று ஃபோன் பண்ணிட்டு தான் வருவார். அப்படி நிறைய இடங்களில் நடந்த பிரச்சனைகளை இவர் தீர்த்து வச்சிருக்கார். அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த அளவு கொஞ்சம்
துணிச்சல் மிக்கவர். அது போலீஸ் இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் நிலையத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே போவார். போயிட்டு அந்த பெரிய அதிகாரி ஏஎஸ்பி அங்கே இருந்தார் அந்த டைமில், அவருடைய சொல்லி உடனடியாக பிரச்சனையை அவடத்துலேயே தீர்த்து வச்சுட்டு தான் அவர் வெளியே வருவார். அப்படியான ஒரு பண்புள்ளவர், எல்லோருடைய அன்பாக படக்கூடியவர். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், இஸ்லாமிய தமிழ் இந்த இரண்டு மக்களுடைய நட்புக்காக அர்ப்பணிப்போடு செயற்பட்டவர் என. உண்மையிலே இன்றைய காலத்திலும் மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு விடயம் இது. சில விசமிகளுக்கு ஊடாக ஏற்படுத்தப்படுகின்ற பிளவுகளுக்கு மக்கள் ஏமாந்து போய்விடாமல், நாங்கள் எம்முடைய சகோதரர்களோடு மிக அன்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தோடு பொதுவாக இரு பாலாரும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். அதை அந்த காலத்தில் வித்திட்டார் என்கின்ற ஒரு விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது எப்படி சரியான முறையில் சாத்தியம்? அந்த தமிழ் மக்கள் படித்த இளைஞர்கள் அந்த டைமில் தொழில் கிடைக்கிற கஷ்டம். அந்த நேரத்தில் இவர் அந்த இன மதம் பார்க்காம தமிழ் மக்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு வழங்கிக்காரு. இப்போ உதாரணமாக பாண்டிருப்பு, அதில் நிறைய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கிக்காரு. அதுலேருந்து அந்த தமிழ் மக்களும் இவரோட அன்பாக இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு இன ஒற்றுமை குழுவை அவர் ஏற்படுத்தினார். அது முக்கியம். அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுகிறது ஐயா? இப்போ அந்த எல்டிடி வாரத்துக்கு முந்தைய காலத்திலேருந்து எதுவும் பிரச்சனைகள் வந்தால் இவர் தீர்த்து வைப்பார். அடுத்தது இந்த தமிழ் மரண வீட்டலுக்கு அந்த காலத்தில் முஸ்லீம்கள் போக மாட்டாங்க, இவர் அதை ஏற்படுத்தினார். தமிழ் பாண்டிருப்பு மற்ற பகுதிகளில் ஒரு மரண வீடு இருந்தால் அதுக்கு முஸ்லீம்கள் அதுக்கு பிறகு தான் முயற்சியால் அந்த மரண வீட்டுகளுக்கு முஸ்லீம்கள் போக வந்தார். அதே போன்று முஸ்லீம்கள் வீடு பகுதிகளில் மரண வீடுகளில் இருந்தால் அதுக்கு தமிழ் மக்களும் வர துவங்கினார்கள். இப்படியான ஒரு ஒற்றுமையை அவர் ஏற்படுத்தினார். 4 ஏக்கரோடு ஒரு பாடசாலை, அதிலும் விஞ்ஞான பிரிவுக்காக இடம் ஒதுக்கப்பட்டு முதலாவது அமர்விலேயே வைத்தியராக தெரிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கல்முனையினுடைய வளர்ச்சியிலே இந்த பாடசாலை எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஒரு கல்வியலாளராக நீங்கள் பார்க்க. உதாரணமாக அந்த காலத்தில் அவரத்தில் இருந்த ஒரு பாலர் பாடசாலை, அந்த பாலர் பாடசாலையில் தான் இந்த பதியுதீன் மர்ஹூம் பதியுதீன் முகமது அவர்களை கூட்டி வந்து சோசியலிச ஒரு ஒரு பதியுதீன் முகமது ஒரு இயக்கம் இருந்தது, சோசியலிச முன்னணின்னு சொல்லி. அதே நேரத்தில் தான் அந்த கூட்டத்துக்கு தான் ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்களை கல்முனைக்கு முதலில் மர்ஹூம் எம்சி அஹமத் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் தான் இந்த ப்ரொப்போசலை ஒரு முன்மொழியை வச்சார் மர்ஹூம் எம்சி அஹமத் அவர்கள். எங்களுக்கு இதில் ஒரு பெண்களுக்கு ஒரு கல்லூரி ஒன்று தேவை, அதை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று. பெண்களுக்காக ஒரு தனி மகளிர் கல்லூரி கேட்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஆனால் அங்கு பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலை இருக்கவில்லை. கல்முனை சாயனாவை பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்புக்குள்ள அங்கே பெண்கள் படிப்பிக்கிறதுக்கு அங்கே அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஏலேவலுக்கு மட்டும் பெண்களுக்கு ஒரு வசதி செய்து கொடுத்தார்கள். ஏலேவலுக்கு பெண் மாணவர்கள் வந்து அங்கே படிக்கலாம். அதற்காகத்தான் ஒரு பெண்களுக்கு தனி ஒரு கல்லூரி தேவை என்று இவர் முன்மொழிந்து அதனை அந்த கூட்டத்திலே ஸ்ரீமா பண்டார் நாயக் அவர்கள் அவருக்கு வாக்குறுதி ஒன்று அளித்தார், இதை கட்டாயம் நான் செய்து தருவேன் என்று. அதன்படி அவர் அங்கே இந்த அரசாங்கம் வந்தபோது உடனே அந்த ஒரு ப்ரொப்போசலை பாரம்பரியத்தை உடனே அந்த கல்லூரியை பதியுதீன் முகமது அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது உடனே அந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது பெண் பிரதமரும் கூட ஸ்ரீமா பண்டார் நாயக் அம்மையார் அவர்கள். ஆகவே அது சாத்தியப்பட்டிருக்கின்றது. மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உண்மையிலேயே. அதே போல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் எங்களுக்கு உருவாக வேண்டும் என்கின்ற அந்த யோசனையை பார்லமெண்டத்தில் முன்மொழிந்தவர்
எம்சி அகமது அவர்கள் 1976ஆம் ஆண்டு. அது பின்னதாக முன்னாள் அமைச்சர் அஸ்ரப் அவர்களுடைய காலத்திலே அது நிறைவேறியது, எனக்கு கனவு மறந்தது. ஒரு தனி பல்கலைக்கழகம் தன்னுடைய சமூகத்திலே உருவாக்க வேண்டும் என்ற கேட்கப்பட்டதுக்கான விசேட காரணம் என்ன? அதனூடாக கிடைக்கின்ற இப்பொழுதும் கிடைக்கின்ற பிரதிபலன்கள் என்ன? ஆம், இது நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. என்னென்னு சொன்னால், அந்த டைமிலே கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேண்டுமென்று முன்மொழியப்பட்டதால் அது வந்தாரமூலையிலே அந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்டது. அது பார்க்கின்ற போது அது பொதுவாக முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு இல்லாமல் அது தனியே தமிழ் சமூகத்துக்கு ஏற்படுத்த ஒரு பல்கலைக்கழகமாக தான் தோற்றமளித்தது. இருந்தாலும் அதில் முஸ்லீம் மாணவர்களும் அங்கே அவங்களுக்கு அனுமதி கிடைக்கிது. இருந்தாலும் அந்தளவு விகிதாசாரத்துக்கு ஏற்ப அங்கே கிடைப்பதில்லை. அதற்காக வேண்டித்தான் இவர் அதை முன்மொழிந்தார். முஸ்லீம்களுக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் அம்பாறை மாவட்டத்தில் தேவை. ஏனைய பகுதிகளில் சிங்கள சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும், இப்போ உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே தமிழ் சமூகத்துக்கு வந்துட்டு, அதுக்கு பிறகு மட்டக்களப்பில் இந்த வந்தாரமூலை ஏற்படுத்தப்பட்டதும் பொதுவாக ஏற்படுத்தப்பட்டு அது பிறகு கூடுதலான விகிதாசார அடிப்படையில் கூடுதலாக தமிழ் மக்களுக்கு தான் அங்கே அட்மிஷன் வழங்கப்பட்டது. அந்த நோக்கமாக கொண்டு தான் அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்களுக்கு கட்டாயம் ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்ற ப்ரொப்போசலை 1976ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே மறும் எம்சி அகமது அவர்கள் அந்த ப்ரொப்போசலை முன்மொழிஞ்சாருங்க பாராளுமன்றத்தில். அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த அந்த யோசனையினூடாக இந்த சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்ற பிரதிபலன்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம். இப்போது நிறைய கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அடுத்து அம்பாறை மாவட்டத்தை இந்த மாணவர்கள் அதுக்கு தெரிவு செய்யப்பட்டு இப்போ நிறைய கிராஜுவேட் மாதிரி அங்கேருந்து வெளியேறி அவங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு கிடைக்குது. இப்போ பட்டதாரிகளாக வந்தோடனே அவங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்பு கிடைக்குது. உதாரணமாக சொல்ல போனால் எனது மகளும் அந்த சவுத் ஈஸ்ட் இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த எக்கனாமிக் ஸ்பெஷல் செஞ்சு செகண்ட் கிளாஸ் அப்புறம் கிடச்சது அவருக்கு. இப்போ துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கா HR மேனேஜராக. உண்மையிலே சமூகத்தின் தலைவர்கள் சமூகத்தின் எதிர்காலம் பற்றி சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது அந்த சமூகம் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடியதாக இருக்கும். ஆமாம், பசியோடு இருக்கின்ற ஒருவனுக்கு உண்பதற்காக மீனை கொடுப்பதை பார்க்கிலும் மீனை பிடிப்பதற்காக தூண்டிலும் மீனை பிடிப்பதற்கான அந்த தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுப்பது சிறப்பானதாக. வலையும் கொடுத்தால் அதை விட சாப்பாடு மீனை கொடுக்கறதை விட சிறந்தது. அப்படியான ஒரு சிறப்பான செயற்பாடை செய்திருக்கின்ற கல்முனையின் மறுமலர்ச்சி நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற மர்ஹூம் MC அகமத் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அவர்களுடைய 18வது நினைவு தினம் என்று ஜூலை மாதம் 3ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஆகவே அவருடைய வரலாறு, அவருடைய பணிகள் தொடர்பாக, அவருடைய சேவைகள் தொடர்பாக, அவருடைய அந்த எதிர்கால சிந்தனையினூடாக இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மறுமலர்ச்சி தொடர்பாக, அபிவிருத்தி தொடர்பாக இந்த புதிய தலைமுறையினருக்கு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். இப்படி சமூகத்துக்காக சேவை செய்தவரை நாங்கள் நினைவு கூற வேண்டியது சமூகத்தினுடைய கட்டாயம், கடமையும் கூட. ஆகவே அது தொடர்பாகவே இன்றைய நேத்ராவினுடைய வணக்கம் நேத்ரா இந்த பகுதியை உங்களுக்காகவே கொண்டு வந்தது. தன்னுடைய வேலைப்பளவுக்கு மாத்திரம் இங்கு எம்மோடு இணைந்து கொண்டு மறைந்த மர்ஹூம் MC அகமத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வரலாறும் பணிகளும் தொடர்பாக பகிர்ந்து கொண்ட சட்டத்தரணி KRM அப்துல் ரஹீம் அவர்களுக்கு தேசிய அலைவரிசையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. இன்னளவோடு இன்றைய வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதுவரை நேரமும் எம்மோடு இணைந்து கொண்ட உறவுகள் உங்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கான மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் உதவிகள், செட் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட சகோதரர் தனஞ்சனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்தும் நேத்ரா அலைவரிசையோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம் உறவுகளே.